Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மூன்று வகையான தேங்காய் சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிறேன். இது கூடவே 2 பல் பூண்டு தோல் உரிச்சு சேர்த்துக்கிறேன். அடுத்து இதோட 1/2 கப் அளவுக்கு உடைத்த கடலை சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பெரிய பச்சை மிளகாவா இருந்தா 2 சேர்த்துக்கோங்க. சின்னதா இருந்தா 3 சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சு எடுத்துக்கிறேன். தேவைப்பட்டா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிஞ்சதும் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக ஆகினதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை சட்னியோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இது ஒரு சட்னி. இப்போ அடுத்த சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு உடைத்த கடலை சேர்த்துருக்கேன். இது கூடவே 3 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. அடுத்து இதோட 1/4 கப் அளவுக்கு தேங்காய் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து 1 இன்ச் அளவுக்கு புளி இதோடு நான் சேர்த்துக்கிறேன். கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அரைக்கும்போது தண்ணி சேர்க்க வேண்டாம். ஓரளவுக்கு அரைப்பட்டதும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சட்னியும் அரைச்சாச்சு. அதே மாதிரி எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு இந்த சட்னிக்கும் தாளிப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ அடுத்த சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1/2 கப் அளவுக்கு உடைத்த கடலை, 1/4 கப் அளவுக்கு தேங்காய், 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். தேங்காய் சட்னி பார்த்திங்கன்னா வெறுமே இந்த மாதிரி அரைக்கலாம். அப்படி இல்லாட்டி இஞ்சி சேர்த்தோ, இல்லாட்டி பூண்டு சேர்த்தோ, இல்லாட்டி கொத்தமல்லி சேர்த்தோ கூட அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. அடுத்து இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்து அரைச்சிக்கிறேன். இது புளிப்புக்கு பதிலாக நம்ம எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துருக்கோம். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டை கொடுக்கும். அதே மாதிரி இந்த சட்னிக்கும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்மளோட 3 வகையான தேங்காய் சட்னி இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.